ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அநேகருக்கு தேவனுடைய பாடுகள் மீது விசுவாசம் கிடையாது. சிலுவையிலே அவரை அறையும் போது கூடியிருந்தான் எல்லா மனுஷனும் எப்படிதான் ஒரு சிலரை தவிர அவர் தேவனாலே தண்டிக்கப்படுகிறார், அவர் தேவனாலே வாதிக்கப்படுகிறார், அவர் செய்ய தப்புக்கு தண்டிக்கப்படுறார். அப்படிதான் எல்லாருக்கும் தோணுச்சு. இல்ல, அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாக, வாதிக்கப்படுவதற்கு முன்பாக, ரத்த சிந்துவதற்கு முன்பாக 700 வருஷத்திற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லிவிட்டார், இவருக்கு மரணம் இப்படிதான் இருக்கும். காரணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், அதனுடைய விளைவை தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும். கண்கள் செய்கிற தவறா ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கு. அடிக்கப்பட்டார், கண்களை ஒப்பு கொடுத்தார். சிந்தனையிலே தீய எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் நிற்கும் போது அதன் விளைவாக நீங்க செய்கிற தவறுகளுக்கு தண்டனை உண்டு. தேவன் அனுபவிக்கிறார், முள்முடி சுட்டப்பட்டு. கரங்களும் கால்களும் பாவம் செய்கிறது, பாவத்திற்கு விளைவுகள் உண்டு, பாவத்திற்கு தண்டனை உண்டு. ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கு. அந்த ரத்தம் எங்கிருந்து வெளிப்பட வேண்டியிருக்கு? பரிசுத்த சரீரத்திலிருந்து வெளிப்பட வேண்டியிருக்கு. யார் பரிசுத்தர்? உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் பாவி. நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி ஒவ்வொரு பாவங்களுக்கும் தக்க விளைவை தன்னுடைய சரீரத்திலே போட்டுக் கொள்கிறார். அதனால்தான் அவரை பார்க்கும் போது எல்லாருமே தன்னுடைய முகத்தை திருப்பினார்கள். ஏனென்றால் அந்த அடிகளினுடைய அந்த அகோரம், அந்த காயங்கள் அகோரமாயிருந்தது, விளைவுகள் மோசமாயிருந்தது. ஒவ்வொரு உறுப்பும் கீறி கிழியப்பட்டது, ஒவ்வொரு உறுப்பிலிருந்து ரத்தம் வெளிவந்தது. காரணம், ஒவ்வொரு உறுப்பினால் நீங்கள் செய்யக்கூடியதான பாவத்தினுடைய விளைவு. கடைசி சொட்டு ரத்தத்தை என்ன செய்தார்? அப்படியே சிந்தினார். யதார்த்தமாக எனக்காகத்தான் பாடுபட்டார், எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷிக்குள்ளையும் தேவன் கிரியை செய்கிறார். எப்படிப்பட்ட கிரியை? விசேஷமான பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், விசேஷமான குணப்படுதல் அனுபவத்தை கொடுக்கிறார், விசேஷமான புது இருதயத்தை கொடுக்கிறார், விசேஷமான பாவத்தை வெறுக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கிறார், விசேஷமான பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறார். பாவியாய் காணப்பட்ட மனுஷன் தண்டனையை அனுபவிக்கவில்லை, தண்டனையை அவர் தம் மீது போட்டுக் கொள்கிறார். அந்த மனுஷனை அப்படியே புது மனுஷனாய் மாற்றுகிறார். அதனால இயேசு என்னையும் நேசிக்க என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு அநேகர் உணர்ந்து சொன்னது உண்டு. ஏன்? நான் செய்த பாவங்கள் ஏராளம், வெளியரங்கமான பாவங்களானாலும் சரி, அந்தரங்கமான பாவங்களானாலும் சரி, அவைகளுடைய தண்டனை எதையுமே நான் அனுபவிக்கவில்லை. ஒருவர் எனக்காக ஏற்றுக்கொண்டு. இங்க சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு கல்லை ஒவ்வொருடைய உள்ளத்துல ஆழமா போட்டுருவான். எப்படி போடுகிறான்? அவர் அடிக்கப்படல, அவர் பாடுபடல, அவர் ஒருத்தர் இல்லை, சரி ஒருவேளை அவர் இருக்காருன்னு சொல்லி சரித்திரமே சொல்லுதுன்னா அடுத்த கட்ட என்ன சொல்லுவான்? அவர் உனக்காண்டி பாடுபடல, அவர் உனக்காண்டி அடிக்கப்படல, அவர் தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கப்பட்டார். எத்தனை பேருக்குள்ள அவிசுவாச சிந்தனை இருக்கு? அவருடைய பாட எனக்காக என்று விசுவாசிக்கூடிய பலன் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? எனக்காக என்று சிந்திக்கக்கூடியதான அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல, ஒரு சிலருக்கு இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு உணர்வே இருக்காது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு எண்ணம் வரும், சொல்லுவாங்க வாய்ப்பாடு சொன்ன பரி, எனக்காக பாடுபட்ட, எனக்கு பாடு, அந்த உணர்வே இருக்காது. ஏன்றால் சாத்தானுக்கு தெரியும், எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பாடுகளை உணர்வானே ஆனால், சிந்திப்பானே ஆனால், தியானிப்பானே ஆனால், அவன் முதல்ல தன்னை வெறுப்பான், ரெண்டாவது பாவத்தை விடுவான், அடுத்தது பரிசுத்தை வாஞ்சிப்பான், அடுத்தது என்ன செய்வான்? தேவன் நோக்கி கெஞ்சுவான். அதன் விளைவு என்ன ஆகும்? இறுதிய சுத்திகரிப்படையும். அதன் விளைவு என்ன ஆகும்? பரிசுத்தவானாய் மாறும். அதன் விளைவு என்ன ஆகும்? அவன் சாத்தானுடைய சகல கிரியைகளும் விடுகிறவனாயும், உலகத்தின் பக்கம் நடக்காதவனாயும், தேவ பிரியவனாய் மாறக்கூடியவனாய் இருக்கிறதுனாலேயே அவன் என்ன செய்வான்? ஒரு ஆழமான ஒரு பெரிய கல்லை பொத்துன்னு உங்க உள்ளத்துல போட்டுரும். அவர் இல்லவே இல்லை.